100% துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ஜோதிட ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் ஆஸ்ட்ராலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விருச்சிகம் ராசியில் பிறந்த உங்களுக்கு 2026 ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு ஆகஸ்ட் மாதம் முடிவதற்குள்ளார இந்த காலகட்டத்தில் என்ன நடக்கப் போகின்றது? கிரக நிலை, கிரக மாற்றம், சனி பகவான், குரு பகவான், ராகு பகவான், கேது பகவான், சூரிய பகவான், சந்திர பகவானின் மாற்றத்தை பொறுத்து பெயர்ச்சியை வைத்து நடக்கப் போகும் 3 மிகப்பெரிய சம்பவம் என்ன நடக்கப் போகின்றது, எதை செய்யணும் செய்யக்கூடாது அப்படின்றத பற்றி தெளிவாக துல்லியமாக பார்க்க போகிறோம். அதனால் கடைசி வர பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் எந்த மாதத்தில் பிறந்தீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. பெரிய அதிர்ஷ்டம் காத்திருக்கு. முதல்ல உங்களுடைய கிரக நிலைகளை பற்றி பார்க்கலாம். சுகஸ்தானத்தில் ராகு பகவானும் சந்திரன் பகவானும், பஞ்சமஸ்தானத்தில் சனி பகவானும், களத்திரஸ்தானத்தில் செவ்வாய் பகவானும், அஷ்டமஸ்தானத்தில் சூரியன், புதன், குரு பகவானும், தொழில் ஸ்தானத்தில் சுக்கிரன், கேது பகவான் என்று கிரக நிலைகள் எல்லாம் இப்படி தான் அமைந்திருக்கின்றது. இதன் காரணமாக என்ன நடக்கப் போகின்றது அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, என்னடா இது நமக்கு மட்டும் இப்படியெல்லாம் நடக்குதே அப்படின்ட்டு வெந்து போய் நொந்து போய் சோகத்தில் ஏக்கத்தில் மூளையில் முடங்கி உட்கார்ந்து கொண்டு இருக்கக்கூடிய விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு, உட்கார்ந்து இருந்த விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் பெரிய பெரிய நல்ல விஷயங்கள் நடக்கப் போகின்றது. ஒரு மனுஷனுக்கு தேவை பணம். அதை நேர்மையான வழியில் சம்பாதிச்சா சந்தோஷமாக வாழலாம். அப்படி நேர்மையான வழியில் பணத்தை சம்பாதித்து சந்தோஷமாக வாழக்கூடிய விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு மேலும் மேலும் பண வரவானது இந்த ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு உங்களை வந்து சேரப்போகின்றது. தொழில் ரீதியாக, வியாபார ரீதியாக கொடிகட்டி பறக்கக்கூடிய அற்புத நிலை உங்களுக்கு இருக்கின்றது. எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியிலையும் வெற்றியில முடியும். சிறிய சிறிய முதலீடுகள் கூட மிக பெரும் அளவிலான லாபத்தை உங்களுக்கு கொடுக்க போகின்றது. போட்டி பொறாமைகள் எல்லாம் அடியோடு விலகப் போகின்றது. போட்டிகளே இல்லாத, பொறாமைகளே இல்லாத தொழில்கள் நடக்கப் போகின்றது. வியாபாரம் நடக்கப் போகின்றது. ஒரு வேலை செய்கிறீங்க அப்படின்னா வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கான மதிப்பு, மரியாதை உயர்வதோடு மட்டுமல்லாமல் நீங்கள் பதவி உயர்வுக்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கீங்க, இல்லை சம்பள உயர்வுக்கு காத்து கொண்டிருக்கீங்க அப்படின்னா அது எல்லாம் இந்த காலகட்டத்தில் நிறைவேறும். அதற்கான முயற்சியில் ஈடுபடுங்க. வெற்றியில் தான் முடியும். அதே மாதிரி உங்களுக்கு இனி நல்லது தான் நடக்குமே தவிர, உங்களுடைய வாழ்க்கை முன்னேற்ற பாதையை நோக்கி தான் செல்லுமே தவிர இறக்க பாதைக்கு செல்லாது. கிரக நிலைகள் சாதகமாக இருப்பதால் சனி பகவான், குரு பகவானினுடைய பார்வை உங்களுடைய ராசியின் மீது தெளிவாக விழுவதால் இனி உங்களுக்கு யோகம்தான், அதிர்ஷ்டம்தான். உங்களை யாராலும் தொழில் ரீதியாக, வியாபார ரீதியாக, உத்தியோக ரீதியாக அசைத்து கொள்ளவே முடியாது அப்படின்றத சொல்லியே ஆக வேண்டும். குடும்பத்தின் நிலையை பற்றி பார்க்கும்போது மிக மிக அரிதான ஒரு சம்பவம் நடக்கப் போகின்றது. அது என்ன அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, குடும்பத்தில் பெருசாக நல்லது நடக்க மாட்டுது. சுபகாரியம் நடக்க கையில் பணம் இல்லையே, யாரும் நம்மளை மதிக்க மாட்டாங்களே அப்படின்ட்டு நொந்து போயிருந்த விருச்சிகம் ராசியில் பிறந்த உங்களுக்கு எல்லாம் தலைகீழாக மாறப்போகின்றது. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உறவினர் வகையிலையும் சரி, வீட்டில் இருக்கக்கூடிய உறவுகள் வகையிலையும் சரி நல்லது நடந்துட்டோம். அவங்க உங்களுக்கு பக்க பலமாக இருக்க போகிறாங்க. இது நாள் வரைக்கும் என்னன்னு கண்டுக்காமலே இருந்த சகோதர சகோதரிகள், அதாவது அக்கா, தங்கச்சி, அண்ணன், தம்பி அப்படின்னு இவங்க எல்லாம் உங்களுக்கு மிக பெரும் அளவில் உதவி செய்ய போகிறாங்க. உங்களுக்காக அவங்க பாடுபட போகிறாங்க. உங்களுடைய தேவைகளை அவங்க பூர்த்தி செய்து வைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்க போகின்றது. பெற்றோர்கள் மூலயமா நீங்கள் நல்ல விஷயங்களை பார்க்க போகிறீங்க. பூர்வீக சொத்து விஷயத்தில் சாதகமான நிலை உங்களுக்கு உண்டாக போகின்றது. பூர்வீக சொத்தால் மிக பெரும் உச்சத்தை அடைய போகின்றீர்கள். கணவன் மனைவி இடையே இது நாள் வரைக்கும் இருந்து வந்த
அனைத்து கருத்து வேறுபாடுகளும் அனைத்து பிரச்சனைகளும் அடியோடு முடிய போகின்றது. பிள்ளைகளால் பேரையும் புகழையும் பெறக்கூடிய அற்புத காலகட்டம்தான் இந்த காலகட்டம். மற்ற ராசிக்காரர்களே பொறாமைப்படக்கூடிய அளவிற்கு விருச்சிகம் ராசியில் பிறந்த நீங்கள் பெரும் முன்னேற்றத்தை பார்க்க போகிறீங்க. வாழ்வின் உச்சத்தை பார்க்கக்கூடிய அற்புத காலகட்டமாக இது உங்களுக்கு அமையப் போகின்றது. மற்றவங்க என்ன பேசுகிறாங்க அப்படின்றத பெருசாக கண்டுகொள்ளாதீங்க. நீங்கள் செல்லும் பாதை சரிதான் அப்படின்றத உணர்ந்தீங்கன்னா போயிட்டே இருங்க. யார் என்ன சொன்னாலும் சரி, யார் உங்களை தடுத்து நிறுத்தினாலும் சரி, உங்களுடைய வளர்ச்சியையும் சரி, உங்களுடைய முன்னேற்றத்தையும் சரி யாராலும் தடுக்கவும் முடியாது, கெடுக்கவும் முடியாது. ஏன்னா நீங்கள் இறைவனின் நேரடி பார்வையில் இந்த காலகட்டத்தில் அனைத்து வேலைகளையும் செய்ய போகிறீங்க. உங்களுக்கு கெடுதல் அப்படின்ட்டு யாரும் செய்ய முடியாது, ஏன் நினைத்து கூட பார்க்க முடியாது. நல்லதே நடக்கும், நல்ல விஷயங்கள் மட்டும்தான் இந்த காலகட்டத்தில் நடக்கும். ஏன்னா கிரகங்களின் சாதகமான நிலையும் கிரகங்களின் பெயர்ச்சியும் விருச்சிகம் ராசியில் பிறந்த உங்களுக்கு 1000 மடங்கு சாதகமாக இருப்பது தான் அதற்கு காரணம். ஒட்டு மொத்தமாகவே பார்க்கும்போது மிக மிக முக்கியமான மிக மிக அவசியமான அனைத்து வேலைகளும் அனைத்து செயல்களும் இந்த காலகட்டத்தில் விருச்சிகம் ராசியில் பிறந்தவங்களுக்கு குடும்ப ரீதியாக நடந்தே தீரும். அதை மாற்றவே முடியாது, யாராலும் உங்களை தடுத்து நிறுத்த முடியாது. ஆகையால் எதை பற்றியும் கவலைப்படாமல் நீங்கள் உங்கள் பாட்டுக்கு போயிட்டே இருங்க. கொடிகட்டி பரப்பீங்க குடும்ப ரீதியாக. அடுத்து கடன் தொல்லைகளுக்கு என்னதான் சாமி வழி அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, 3ஆம் நபர் கூட உதவி செய்ய வருவாங்க. அரசாங்க ரீதியிலிருந்து கூட தேவையான நேரத்தில் தேவையான உதவி நிச்சயம் உங்களுக்கு வந்து சேரும். அதன் மூலமாக உங்களுடைய கடன் தொல்லைகளுக்கு ஒரு முடிவு கட்டுவீங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் நல்ல விஷயங்களாக நடந்தாலும் ஒரு சில தேவையில்லாத பின் விளைவுகள், தேவையில்லாத செயல்கள் நிச்சயம் உங்களை தேடி வரதான் செய்யும். உங்களுடைய தேவையற்ற பேச்சும் செயலும் உங்களை பிரச்சனைகளில் கோர்த்து விட செய்யலாம். கவனமாக இருங்க. அதாவது 3 மிக பெரும் சம்பவம் சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா, அது உறவினர் வகையில் இருக்கக்கூடிய பெண்கள், நண்பர் வகையில் இருக்கக்கூடிய பெண்கள், முன்பின் தெரியாத பெண்கள், 3ஆம் நபர். இவங்களால் என்னதான் நடக்கும்னு கேட்டிங்கன்னா, ஒரு நண்பர் வகையில் உறவினர் வகையில் இருக்கக்கூடிய பெண்களிடம் கொஞ்சம் அட்வான்டேஜ் எடுத்துக்குவீங்க. என்ன காரணம்னா, நண்பர் தானே உறவினர் தானே அப்படின்ட்டு அளவுக்கு அதிகமாக அட்வான்டேஜ் எடுத்துக்கொண்டு பேசுவது, பழகுவது, தேவையற்ற பேச்சும் தேவையில்லாத செயலும் பிரச்சனைகளில் கோர்த்து விடும். அப்படின்றதுனால இந்த காலகட்டத்தில் மற்ற காலகட்டங்களை விட ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையோடு இருக்க வேண்டியது அவசியம். அதே மாதிரி முன்பின் தெரியாத பெண்களிடம் பேசும்போது கவனமாக இருங்க, கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருங்க. தேவையற்ற பேச்சுகள் தான் உங்களை தேவையில்லாத பிரச்சனைகளில் சிக்கிவிட நேரிடும். அதாவது எவ்வளவு தான் உஷாராக இருந்தாலும் சில நேரங்களில் வாய் தவறி வரக்கூடிய பேச்சு கூட உங்களுக்கு யமனாக மாற வாய்ப்பு இருக்கின்றது. ஆகையால் எப்போதுமே பேசும்போதும் எப்போதுமே ஏதோ ஒரு செயலில் ஈடுபட போதும் இந்த நபர்களிடம் இந்த காலகட்டத்தில் கவனமாக இல்லைன்னா பிரச்சனை தான். மற்றபடி பெரிய பாதிப்பு அது இதுன்னு எதுவுமே உங்களுக்கு வராது. நல்லது தான் நிச்சயம் நடக்கும். உடல் ஆரோக்கியத்தில் பெருசாக பாதிப்புகள் இருக்காது. இதற்கு முந்தைய காலகட்டங்களில் உங்களுக்கு தொல்லையாக இருந்த நோய்கள் கூட இந்த காலகட்டத்தில் அடியோடு உங்களை விட்டு மறைந்துவிடும். உங்களுக்கு சிறப்பான உடல் ஆரோக்கியம் இருக்க போகின்றது அப்படின்றது உறுதி. உங்களை நீங்களே புரிந்து கொள்ளக்கூடிய காலகட்டம் இது. இதுநாள் வரைக்கும் உங்களை தேடி வராத அதிர்ஷ்டமும் யோகமும் ஏதோ ஒரு வாய்ப்பாக, அதாவது ஏதோ ஒரு ரூபமாக யாரோ ஒருவர் மூலமாக வீட்டு கதவை தட்டும். அதுதான் உங்களுக்கான அதிர்ஷ்டம் அப்படின்றத நீங்கள் புரிந்து கொண்டு அதை பயன்படுத்தி கொள்ள பாருங்கள். சின்ன வாய்ப்பு தானே, பெரிய வாய்ப்பு தானே அப்படின்ற மாதிரிலாம் தவற விடாதீங்க. சின்னதாக இருந்தாலும் பெருசாக இருந்தாலும் வாய்ப்பு தான் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும்.
அந்த வாய்ப்பு தான் உங்களை முன்னேற்றும். சிறு துரும்பும் பல்குத்த உதவும் என்பது போல சிறு வாய்ப்பும் உங்களை 7 தலைமுறைக்கு செல்வந்தராக உயர்த்தும் அப்படின்றத புரிந்து கொள்ளக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அதை உணர்த்தும். அந்த அளவுக்கு கிரகங்கள் சாதகமாக இருக்கின்றது. ஆகையால் வரக்கூடிய வாய்ப்பை கனக்கச்சிதமாக பயன்படுத்தி கொண்டீர்கள் என்றால் மிக பெரும் அளவிலான செல்வ செழிப்பான சுகபோக ஒரு வாழ்க்கை விருச்சிகம் ராசியில் இந்த காலகட்டத்தில் ஆகஸ்ட் 15க்கு பிறகு ஆகஸ்ட் முடிவதற்குள்ளார நிச்சயம் அனைத்து வளங்களோட ஒரு வாழ்க்கை உங்களுக்கு அமையும் அப்படின்ட்டு உறுதியாக சொல்லலாம்.